வேற வழியே இல்லையே. லேடிஸ் கப் அப்படி அவ்வளவு கேவலமா கிடையாது. அது ஒமென் பிரீமியர் லீக். விராட் கோலியே போய்டுப்பான். 17 வருஷமா இவ்வளவு கேவலமான டீம் எனக்குமே கிடையாது. இவ்வளவு கேவலமான பேட்டிங்லாம் எப்பவுமே கிடையாது. வீட்ல தூக்கம் வரல, ஸ்டேடியம்ல தூக்கம் வந்தா நல்லா தூங்கிட்டேன். வீட்ல தூக்கம் வரல. இவ்வளவு கேவலமான பேட்டிங்கா, இவ்வளவு கேவலமான பேட்டிங்கா. ஐயோ ப்ரோ, கவுண்டர்ல போயிட்டு கேட்டா லாலிபாப் கொடுங்கண்ணா. எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சாப்பிட்டாங்க. சரி ப்ரோ, தகடலையா ஒண்ணு இல்ல ப்ரோ, சுகர் இல்லையா ஒண்ணு இல்ல ப்ரோ. கோலி ஏன் நீ கேப்டன்ஷிப் பண்ணல? இப்ப கபடியில தான நீ கேப்டன்ஷிப் மாத்துற. நாங்க வந்தா உங்களுக்கு கப் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி என்ன இருந்தா வந்தாதானே வந்தா நீ போஸ்ட் போயிடு. கப் ஆர்சிபி ஜெயிக்கும்ன்றாங்க. வேற வழியே இல்லையே. வேற வழியே இல்லையே. ஆர்சிபி தான் கப். வாய்ப்பு இல்ல ப்ரோ. ஆர்சிபி தான் கப். 17 வருஷமா எடுக்கல, இந்த வருஷம் எடுத்துருவாங்களா? எடுத்துட்டோம். அது லேடிஸ் கப் தான் எடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் எடுக்கல ப்ரோ. ஓகே ப்ரோ, லேடிஸ் கப் அப்படி அவ்வளவு கேவலமா கிடையாது. அது ஒமென் பிரீமியர் லீக். விராட் கோலியே போய்டுப்பான். விராட் கோலியே போய்டுப்பான். கேப்ப மூடிட்டு போனானே அவன் நேத்து மேட்ச். ஒருத்தன் போதும், கேஎல் ராகுலே போதும் உங்க டீமுக்காக. சொல்லு ப்ரோ. கேஎல் ராகுலே போதும் ப்ரோ உங்க டீமுக்காக. விராட் கோலி சென்னைக்கு தான் வந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி. அப்ப என்ன நடந்துச்சு? அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு மேட்ச் இல்ல நாங்க வந்து இல்ல ப்ரோ, மும்பை ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்க இல்ல? நாங்க 5 கப் வச்சு நாங்க ஜாலியா இருக்கோம். நீங்க ஒரு மேட்ச் இதே சொல்லிட்டு வராங்க. 5 கப் இதே சொல்லிட்டு வராங்க ப்ரோ. நீங்க ஒரு மேட்ச் எவ்ரி சீசன் வந்து புது சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு. இது ப்ரோ சிஎஸ்கே கூட ஈடன் கார்டன்ஸ்ல கேகேஆர் மேல ஜெயிச்சாங்க. 5 கப் வச்சிட்டு ஜாலியா இருக்கோம் ப்ரோ. இன்டென்ஸ் மேட்ச் ப்ரோ. எல்லாரும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு ஆளு சப்போர்ட் பண்ணுவாங்க. கடைசியா வந்து கிரிக்கெட் தான் ஜெயிக்கணும். இவ்வளவு கேவலமான பேட்டிங் யாருக்கு? இவ்வளவு கேவலமா 17 வருஷமா ஜெயிக்கல, இந்த வருஷம் ஜெயிச்சிட்டீங்க. 17 வருஷமா இவ்வளவு கேவலமான டீம் எனக்குமே கிடையாது. இவ்வளவு கேவலமான பேட்டிங்லாம் எப்பவுமே கிடையாது. இல்லனால தான் ப்ரோ. தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் என்ன டீம் ப்ரோ? உங்க ப்ரோ என்ன ப்ரோ? 11 ஆர்சிபி 70 ஆல் அவுட். 70 ரன் ஆல் அவுட். ஓகே வந்தது ராங் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க வீட்ல தூங்கிட்டு இருக்கோம், ஏன் வந்தீங்க? இல்ல இந்த ப்ரோ, மேட்சே இல்லையே. இது வீட்ல தூக்கம் வரல, ஸ்டேடியம்ல தூங்கலாம் வந்தா நல்லா தூங்கிட்டேன். வீட்ல தூக்கம் வரல, ஸ்டேடியம்ல தூங்கலாம் வந்தா நல்லா தூங்க வச்சாங்க. அழிந்து போச்சா ப்ரோ? என்ன தோய்க்கும் போது போயிடுச்சா ப்ரோ? ஸ்டார் போச்சா? சரி ப்ரோ, ப்ரோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மேட்ச் ஸ்டார்டிங்ல தூங்கிட்டே இருங்க. இப்ப வந்து பேசுறாங்க ப்ரோ. ஸ்டேடியம்ல என்ன பண்ணாங்க கேளுங்க ப்ரோ. தூங்கிட்டே இருக்காங்க ப்ரோ. சரிண்ணா கேப்டன்சி மாறிச்சு. ஏதாவது மாறிச்சா? இவ்வளவு கேவலமான பேட்டிங்கா. ஐயோ ப்ரோ, இவ்வளவு கேவலமான பேட்டிங்கா ப்ரோ. 11வது ஓவர் அஸ்வின் பேட்டிங் வராரு. அது பத்தி பேச சொல்லுங்க. நேத்து நல்லா இருந்த சால்ட் உங்க ஆள் அவுட் போட்டு டீம் போட்டாரு. நாக்கு என்ன போட்டு செல்ஃபிஷ் ப்ரோ. செல்ஃபிஷ் பால் நேத்து யார் ரன் எடுத்தாங்க? அதுதான் சொல்றீங்க. செல்ல கிடையாது. நேத்து யார் ரன் வாபஸ் வாங்க? ஐபிஎல்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஐபிஎல்ல விராட் கோலி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஐபிஎல் லெஜெண்ட். ஐபிஎல் ப்ரோ விராட் கோலி ஓபனிங் பேட்டிங் வராரு. தலா என்ன பண்றாரு? அஸ்வினுக்கு பின்னாடி வராரு. இல்ல ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு வீரனா? அவர் ஒரு வீரனா? அழுவாத ப்ரோ. நீங்க அழுங்க ப்ரோ. உங்க நிலம் பார்த்து நீங்க அழுகணும். எவ்வளவு கேவலமா போச்சு டீம் ப்ரோ. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. வந்து சாம்பியன்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சாம்பியன்ஸ் மாதிரி இன்டென்ட்டே இல்ல. தெருவுல பசங்காவது நல்லா விளையாடுவாங்க ப்ரோ. எவ்வளவு கேவலமா எவ்வளவு பேட்டிங். நீங்க இன்னைக்கு வந்து தூங்குனீங்க. ஆர்சிபி 17 வருஷமா தூங்கிட்டே இருக்குது ப்ரோ. இன்னைக்கு தான் தூங்குனீங்க. ஆர்சிபி என்னைக்குமே தூங்கல. ஆர்சிபி எப்பவுமே மேட்ச் தோத்து போனாலும் இவ்வளவு கேவலமான பேட்டிங் எப்பவுமே கிடையாது. பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் என்ன? ஆர்சிபி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் என்ன? ஒரு இன்டென்ஸான போல்டான பேட்டிங். இந்த மாதிரி கேவலமான பேட்டிங் என்னைக்குமே ஆர்சிபி இல்ல. இன்டென்ட்டே இல்ல. இன்னைக்கு மட்டும் மேட்ச் இல்ல, போன மேட்ச் டிசி மேட்ச் என்ன நடந்துச்சு? அஸ்ஸாம் போனோம் கவுட்டில. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? இதே தானே, இதே தீபக் கூட இதே திரிபாதி தானே. இன்டென்ட் இருக்கா சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல? நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, ஆனா மேட்ச் பார்க்க வந்தேன். இதுக்கு வந்தா
அங்க தலை படங்கு போகாம தலை பாக்குறது சொல்றா இருங்க. கிரிக்கெட் லவரா? கிரிக்கெட் பார்க்க வந்தா கிரிக்கெட் பாக்குறவங்க என்ன கிரிக்கெட் தான் இது? கிரிக்கெட்டா? T20 கிரிக்கெட்டா? டெஸ்ட் கிரிக்கெட் கூட இவ்வளவு ஸ்லோயா இருக்காது. வேஸ்ட் ப்ரோ. இருங்க ப்ரோ, பொம்பளை கப்பனை கேவலப்படுத்த கூடாது. பொம்பளை கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. வுமென்ஸ் டீம் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இருக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அது பொம்பளை கப்புன்னு சொல்லக்கூடாது. இருக்கு ப்ரோ, அதான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. அதுதான் பொம்பளை கப்பு தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லையே ப்ரோ. நாங்க பொம்பளை கப் பத்தி பேசல, மென்ஸ் கப் பத்தி தான் பேசிருக்கோம். அது இல்லையே மென்ஸ் கப் இல்லையே. மும்பைல மேட்ச் நடந்துச்சுல்ல, எப்படி நடந்துச்சு? அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு மேட்ச் நடந்துச்சுல்ல, எப்படி நடந்துச்சு? என்னன்னா இது ஒரு டீமாண்ணா? இந்த மாதிரி டீம் சப்போர்ட் பண்றாங்கண்ணா. This is the time to change the jersey. Welcome to RCB CSK fans. 17 வருஷமா சேஞ்ச் பண்ணதா ப்ரோ. ப்ரோ நான் கவுண்டர்ல போயிட்டு கேட்ட லாலிபாப் கொடுங்கண்ணா. எல்லாம் CSK fans சாப்பிட்டாங்க, ஒண்ணுமே இல்ல சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் நாங்க சாப்பிட்டோம், நீங்க 18 வருஷமா சாப்பிட்டுருக்கீங்களா? நான் சாப்பிட்டு 18 வருஷமா சாப்பிட்டேன். சுகர் வந்துச்சா? நான் சாப்பிட்டு சுகர் வந்துச்சா இல்லையா? நான் லாலிபாப் நிறைய வாட்டி சாப்பிட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ, 18 வருஷமா சாப்பிடல, தகடலையா? தகடலையா? ஒண்ணு இல்ல ப்ரோ. சுகர் இல்லையா? ஒண்ணு இல்ல ப்ரோ. எங்க வரீங்க? அது தகடாத எங்க வரீங்க? ஒண்ணு இல்ல ப்ரோ. சுகர் இல்லாத எங்க வரீங்க? RCB தான். தோத்தனால ஜெயிச்சனால RCB தான். கப் அடிக்க மாட்டீங்க, இப்படி சப்போர்ட் பண்ணி தான் கப் அடிக்க மாட்டீங்க. ப்ரோ கப் தேவையில்ல ப்ரோ. கப் தேவையில்ல ப்ரோ. பொம்பளை அடிக்கிறா கப். பொம்பளை அடிக்கிறா ப்ரோ கப். ப்ரோ பொம்பளை அடிக்கிறா ப்ரோ கப் உங்களுக்கு. பரவாயில்ல ப்ரோ. அப்படிலாம் நம்ம தலைய வந்து நம்ம வந்து மட்டன் தட்டலாம், அவர் நேமை வந்து ஸ்பாயில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க தவிர ரியல் சிஎஸ்கே ஃபேன் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சரி, நான் ஒரே சொன்னீங்க டிக்கெட் வந்து இந்த மாதிரி சேல்ஸ் ஆகுது, இப்போ தலைக்காண்டி தான் வருதுன்னு. போன மேட்ச் வந்து போன மேட்ச் வந்து உண்மைதான். பெங்களூர்ல டிக்கெட்டே போகல, காலியா இருக்கு டிக்கெட். காலியா எதுமே சொல்ல ப்ரோ. காலியா இருக்கு டிக்கெட். காலியா இருக்குதா? கேமரால பாக்குறேன் ப்ரோ. என்ன கேமரால காட்டுறாங்க ப்ரோ. என்ன மேட்ச் சீட் எல்லாம் காலியா இருக்கு ப்ரோ. என்ன மேட்ச் பாத்தீங்க? எதுமே சொல்லு ப்ரோ. என்ன சுவாமி நீங்க என்ன காலியா சொல்றீங்க? இருக்குதா? என்ன பேசுறாங்க? போன மேட்ச் என்ன சொன்னார் மைக்கசி? நாங்க வந்து ஒரு யங் விக்கெட் கீப்பர் வந்து கேப்டன் பண்ண போறாரு அப்படினாரு. ஏன் எதுக்கு இன்னும் யங்ஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க? அஸ்வின் இருக்காரு, கேப்டன்சி கொடுக்கலாம். ஜடேஜா இருக்காரு, கேப்டன்சி சரி 17 வருஷமா கப் அடிக்கல, எதுக்கு நீ கேப்டன்சி மாத்துன? பார்ட்டி பிளேஸே மாத்துன கேப்டன்சி. சரி சரியா? இப்போ கோலி வெளில போய் நீ கேப்டன்சி மாத்தலாம். கோலி வெளில போய்டா நீ கேப்டன்சி மாத்தலாம். பார்ட் 2 பிளேஸே மாத்துன கப் அடிக்கலாம். அவனுக்கு வெளில போட்டானுங்க. அவர் வேணாம் எப்படியா போயிட்டாரு, இப்ப கேப்டன்சி கொடுத்திருக்க. சரியா? கோலி ஏன் நீ கேப்டன்சி பண்ணல? நீ கப் அடிக்கலனா நீ கேப்டன்சி மாத்துற. யங்ஸ்டர் நாங்க யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்கிறோம். ஆர்சிபி வெளில போய் உட்கார், எதுக்கு நீ பிளேயிங் லெவல்ல ஆடுற? 42 வயசுல ஆடுறவர் இவர மாதிரி கீப்பிங் பண்ண எவனா ஒருத்தன் வர சொல்லு, அவர் நான் போக சொல்றேன். இவர மாதிரி கீப்பிங் பண்ண ஒருத்தன் வர சொல்லு. தீபா கூடவே இம்பாக்ட் சப்பா எடுக்கறாங்க. பத்திரானா இருக்கும்போது எதுக்காக அவர் ஆட்டாரு, அஸ்வின் ஆட்ட அதுக்கப்புறம் வரணுமா? இத்தனை பேர் வராங்கல்ல, முன்னாடி கேப்டன்சி என்ன பண்ணணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி செத்துக்குமா இல்லையா? கேப்டன் இருக்காரு, முன்னாடி வந்து ஆட வேண்டானே. சரி விக்கெட் போனா பரவாயில்ல, ஆட வேண்டானே, ஏன் ஆட மாட்டாரு ப்ரோ? 5 மேட்ச் சாமிக்கு விட்டுருக்கோம், நீங்க 17 வருஷம் சாமிக்கு விட்டுறீங்க. இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அப்படிலாம் இல்ல ப்ரோ. இப்ப 6 மேட்ச் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்தேன், மும்பை கூட ஜெயிச்சோம். அடுத்து ஈசாலா பாய்ஸ்க்கு தான் அடுத்த மேட்ச் சரிங்களா? அந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க. 6ல 5 மேட்ச்ல தோத்துட்டாங்க. சரிங்களா? மொத்தம் 14 மேட்ச் ஹாட்ரிக் லூஸ். ஹாட்ரிக்கா வின் பண்ணி ப்ளே ஆஃப்க்கு வருவோம். நாங்க வந்தா உங்களுக்கு கப் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி என்ன இருந்தா வந்தாதானே நீ பொலஸ்ட் போயிடு. மெரினால இப்ப என்னது பொலஸ்ட் போயிடு. நாங்க வந்தாலும் நாங்க வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு கப் கிடையாது. டெல்லிக்கு தோக்குற நீ, டெல்லிக்கு தோக்குற. கேஎல் ராகுல் நேத்து முடிச்சு விட்டான். ஒரே ஆள் நின்று கேஎல் ராகுல் நேத்து முடிச்சிட்டு அவன் ஊர்ல பேட்டை குத்துறான். கோலி இருக்கும்போது அவன் ஊர்ல பேட்டை குத்துறான். அவன் இதுல பேட்டி குத்துறான். வேற எவன் குத்துறான்? கேஎல் ராகுல் அவனுக்கு என்ன வஞ்சன்ஸ் நான் கேக்குறேன். இப்ப எங்களுக்கு அவனுக்கு வஞ்சன்ஸ்.